பாலியல் ரீதியான குற்றம் செஞ்சவங்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்கேயாவது ஒரு இடத்துல தவறு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு தண்டனை பற்றியான பயம் இல்லை ஒன்று. ரெண்டாவது, இந்த மது போதை கஞ்சா போதை படுத்துகிற பாடு, ரொம்ப அடிக்டான சில பண்ணாடிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள். மூன்றாவது, எப்படி இருந்தாலும் நம்ம மிரட்டி சமாளிச்சிடலாம், தப்பிச்சிடலாம், பணத்தை கொடுத்து சமாளிச்சிடலாம், யாராவதோட சப்போர்ட்டில் நம்ம சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் சில பேருக்கு. நான்காவது, எனக்கு தெரிஞ்சு இந்த சினிமா நிறைய விஷயங்களை பெண்களை வந்து ஒரு ஆபாசமாக காட்டக்கூடிய விஷயங்கள். நிறைய சினிமாக்களை பாருங்கள், ஒரு ஆபாச பாடல் அப்படிங்கிறது பெண்களை வச்சு பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம். எல்லாமே பெண்களை வந்து ஒரு மட்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான். நம்ம வந்து ஆணுக்கு பெண் நிகர் நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சினிமாக்கள்லையும் சரி, நிறைய மீடியாக்கள்லையும் பெண்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே பெண்களை வந்து இந்த மாதிரி தவறாக சித்தரிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தைங்க, சின்ன 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையும் பாலியல் ரீதியான தொந்தரவு பண்ணுற அளவுக்கான சில கொடூரர்கள் வளர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரில. ஒரு மன வியாதியாக அதாவது ஒரு என்ன சொல்கிறது, அவங்களெல்லாம் வந்து ஒரு மிருகம்தான். சின்ன 2 வயசு குழந்தைய தொடுற அளவுக்கு ஒருத்தன் இருக்கானா அவெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம். இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, சமூகத்தில் திரும்ப நம்ம நடமாட விடுறதே தப்பு. இதெல்லாம் தப்பு செஞ்சாங்க தெரிஞ்சதுக்கப்புறம் சமூகத்தில் நடமாட விடுறதே தப்பு. நான் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலாங்கிறத நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பெரிய அரசியல்வாதிகள் தான் யோசிக்கணும். நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அரசியல்வாதிலாம் அடுத்து யோசிக்கணும். இந்த தவறுகள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா எதை நம்ம சுத்தமாக இல்லாமல் பண்ணணும், போதை இல்லாமல் பண்ணுறதா, இல்லை இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு என்ன கடுமையான தண்டனைகள் மேலும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இனி வர்ற விஷயங்களில் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பெண் குழந்தைகளோட பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மாதிரியான தவறுகள் நடந்த இடத்துல அந்த பெண் குழந்தைகள் பட்டிருக்க வேதனையை நம்ம நினைக்கவே முடியல. அதை பற்றி தாய் தாப்பனா எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு வேதனை. பேப்பரில் கூட அந்த வார்த்தைகளை படிக்க முடியல. அந்த சில குழந்தைகள் பட்டிருக்க வேதனை பேப்பரில் போட்டிருக்க 2-3 வரியோடு படிக்க முடியல. மிக கொடூரமான விஷயங்களாக இருக்குது. தயவு செஞ்சு இதற்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. கடுமையான தண்டனைகள் ரொம்ப 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 அவசியம். மது போதைங்கிறது தயவு செஞ்சு ஒழிச்சிட்டா தான் நல்லது. கஞ்சா போதை இந்த மாதிரியான போதைகளை ஒழிச்சு கட்டுறது தான் நல்லது. நான் யோசிக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த மாதிரி தண்டனைகளை அதிகப்படுத்தி மது போதை இந்த மாதிரி கஞ்சா போதையில் ஒழிக்கிற ஒருத்தவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு போடணுங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு வருது. ஏன்னா பாதுகாப்பு நல்லபடியாக கொடுத்துட்டா மற்றவங்க அவங்கவுங்க வேலையை இப்போ சம்பாரித்து பொழைச்சிக்குவாங்க. மது போதையை ஒழிச்சிட்டா இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு அடுத்த ஸ்டெப்பு என்னங்கிறத யோசிங்க. உங்களுடைய வாக்குறுதிகள் இதை மெயினாக கொடுங்க. இந்த மாதிரி போதைகளையும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளையும் அதிகப்படுத்தி கொடுங்க. அப்போ தான் அடுத்த வர்ற சமூகம் நல்லாயிருக்கும். இது இன்னும் மேலும் வளர விட்டால் இன்னும் இந்த சமூகங்கிறது சீர்கிட்டு தான் போகும்.